ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ப்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முருகன் கோயிலுக்கு தான் வந்து போகிறது எப்போயுமே வழக்கம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆட்டியாம்பட்டியிலேருந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இந்த சைடில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக பணியாரம், முறுக்கு இதுதான் வந்து ஃபேமஸ்ஸு. ஆட்டியாம்பட்டி முறுக்கு அப்படின்னாவே வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும். வரிசையாக பார்த்திங்க அப்படின்னா முறுக்கு, பணியார கடை இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டியாம்பட்டியிலேருந்து காளிப்பட்டி வந்து ஒரே ஒரு ஸ்டாப்பிங் தான். அந்த ஒரு ஸ்டாப்பிங்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காளிப்பட்டி நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து சேர்ந்துருது. இப்போ நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காளிப்பட்டி கோயிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே நிறைய கூட்டமாக தான் இருக்கும். அதுவும் வந்து தேய்பிறை சஷ்டி, வளர்பிறை சஷ்டி அப்படின்னா இன்னுமே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். இந்த கோயிலில் இந்த ஃபோட்டோவை முன்னாடி பார்க்கும்போதும் அந்த கோயில் கோபுரத்தில் இருக்கிற வேலை பார்க்கும்போதுமே வந்து அப்படியே உடம்பே மெய் சிலிர்க்கிற மாதிரி வந்து இருக்கும். இந்த சைடில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கடைங்க எல்லாமே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரன்ஸில் போகிறப்பயே வந்து நமக்கு நிறைய பூச்செடிங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரும்பு ஜூஸ் கடை, அப்புறம் அங்கேயே நிறைய திங்ஸு இதெல்லாம் வாங்குற மாதிரி வந்து கடைங்கள்லாம் இருக்குது. முதல்லலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கடைங்கள்லாம் வந்து ரெகுலராக வந்து போகிறது கிடையாது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ரெகுலராகவே இங்கெல்லாம் கடை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல இருந்ததை விட இப்போ கூட்டமுமே வந்து கோயிலுக்கு ரொம்ப அதிகமாக தான் வந்து வருது. மற்ற நாள்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையிலலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருக்கும். மார்னிங் டைமில் வந்தாலுமே ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும். நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து சாமி தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களோட ஸ்டிச்சிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு 7:30 மணி அந்த மாதிரி டைமுக்கு தான் வந்து வருவோம். ஏன்னா 7:30 மணிக்கு மேலே வந்தோம்னா அப்போ வந்து இடையில இந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காகவும் நிறுத்தி வைக்க மாட்டாங்க. கோயிலும் வந்து நட சாத்துற டைமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 7:45 இருக்கும். 7:45 கட்டவே பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே எவ்வளோ கூட்டம் வந்து இருக்குது அப்படின்னு பாருங்கள். இன்னும் வெளியிலையும் வந்து நிறைய பேர் வந்து தீபம் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சரியாக வந்து நாங்கள் உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணி முடித்தோம். அங்கே வந்து ஒவ்வொருத்தவங்களாம் வந்து சீக்கிரம் போங்க போய் பாருங்கள், நட சாத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. வரவங்க எல்லாருமே வந்து அவசரமாக போய் வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நீங்கள் அப்படி வந்து வரீங்க அப்படின்னா மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மணிலேருந்து நைட்டு வந்து 8 மணி வரையும் நமக்கு வந்து கோயில் வந்து ஓப்பனில் இருக்கும். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதுவும் செவ்வாய்க்கிழமை வரீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்பவே வந்து இன்றைக்கி அழகான ஒரு தரிசனமாக இருந்தது. ராஜ அலங்காரத்தில் வந்து முருகன் வந்து காட்சியளித்தார். அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதுவரை மட்டும்தான் வந்து வீடியோ காலோட அதுக்கு மாதிரி வந்து மூலவரை வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து போர்டு வச்சுருக்குறாங்க. எடுக்கவும் வந்து அலோட் பண்ணுறது கிடையாது. அதை விட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்படி வெளியில் வந்தோம் அப்படின்னா இந்த சைடில் நமக்கு வந்து இன்னுமே வந்து ரொம்ப அழகாக காட்சியளிக்கிறாரு. இப்போ அங்கேயும் தரிசனத்தை எல்லாம் முடித்தோடனே பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமாக கிளம்ப சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நட சாத்த போகிறோம். ஆனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக போனாலுமே நல்ல தரிசனம். ரொம்ப நேரம் வந்து நின்று சாமி கும்பிட்ற மாதிரி இருந்தது. அதுவே வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. கோயிலுக்கு போனால் எப்போயுமே கோபுரத்தை தரிசனம் பண்ணணும். அதனால் கோபுரத்தையும் வந்து பார்த்துட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாத்தையுமே வந்து கிளம்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியில் வந்தோம். முன்னாடி நட வந்து சாத்திட்டாங்க. நட சாத்திட்டு யாருமே வந்து அதுக்கப்புறம் விடலை. பின்னாடி வழியாக வந்து ஒரு சிலர் வந்து சாமி கும்பிட்டுருந்தாங்க. அவங்களையும் வந்து எல்லாத்தையுமே வந்து சாத்த சொல்லிட்டாங்க. சரியாக 8 மணிக்கு எல்லாமே வந்து கோயிலில் எல்லாம் நட எல்லாம் சாத்திட்டாங்க. எல்லாத்தையுமே வந்து வெளியே அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. நாங்களும் வந்து கொஞ்சம் நேரம் வெளியில் நின்று அந்த கோபுரத்தை பார்த்துட்டு சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து கிளம்பியாச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சனீஸ்வரர் அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நவகிரகம் இது எல்லாமே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு திரும்பவும் பார்த்திங்க அப்படின்னா திரும்பியும் இன்னொரு தடவை தரிசனம் பார்த்துட்டு இங்கே வந்து பிரசாதம் வந்து பக்கத்துலேயே வந்து விற்கிறாங்க. பிரசாதம் வந்து நம்ம தேவைப்படுறதுனா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் 10 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சின்னதாக ஒரு பால்கோவா கவர் மாதிரியும் அதோட வந்து சந்தனமும் வந்து கொடுக்குறாங்க. திருநீர் எப்பயுமே வந்து எல்லா கோயிலையும் கொடுக்குறத விட இங்கே வந்து நமக்கு சாம்பலில் தான் வந்து திருநீர் வந்து கொடுக்குறாங்க. இன்னுமே பாருங்கள் கோயில் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ பேர் வந்து இன்னமும் உட்காந்து வந்து விளக்கு போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. எந்த ஒரு நம்பிக்கையாக இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முருகனை நம்பினீங்க அப்படின்னா கைவிட மாட்டார். இது என்னோட அனுபவபூர்வமான உண்மை. இது வந்து முருக பக்தர்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். மீண்டும் ஒரு மினி பிளாக்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.